வணக்கம். இன்னைக்கு 2 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒண்ணு, ஆகஸ்ட் மந்தோட எக்ஸ்பைரி என்எஸ்சி டெரிவேட்டிவ் மார்க்கெட்க்கு. 2, கேஷோட க்ளோசிங் இன்னைக்கு எப்படி முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலா நிஃப்டி 74 பாயிண்ட் அப்ராக்சிமேட்டா இன்க்ரீஸ் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த கேஷ் க்ளோசிங் லாஸ்ட் மொமெண்டம்ல. அதே போல பேங்க் நிஃப்டியில் 60 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மூவ்மெண்ட் வந்து க்ளோசிங் ப்ரைஸாக வரும்போது ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு இது ஒரு பெரிய பாதிப்பு. ஏன்னா நான் நிறைய ட்ரேடர்ஸ்ட்டை பேசும்போது சொல்கிற விஷயம் என்னென்னா, எல்லாருக்குள்ளே இருக்கிற விஷயம் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் லாஸ்ன்றது எல்லாருமே ஒரு கட்டத்தில் நம்ம அதை பார்க்குறோம். ஆனால் நம்ம கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, மார்க்கெட் மூவ்மெண்ட் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட். நான் 100 ரூபாயில் வாங்குறேன், 110 ரூபாயில் விற்கிறேன், அந்த 10 ரூபா மூவ்மெண்ட் வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி கேஷ் க்ளோசிங் வரும்போது சடனாக ஒரு 70 பாயிண்ட் 100 பாயிண்ட் மேலே போய் க்ளோஸ் ஆகும்போது ட்ரேடருக்கான வாய்ப்பு அங்கே இல்லாமல் போகுது, ரிஸ்க்கை மேனேஜ் பண்ண முடியாமல் போகுது. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு கேஷ் க்ளோசிங் உண்மையிலேயே தேவையா அப்படின்றது இன்னைக்கு இன்வெஸ்டர் சைட்லையும் ட்ரேடர் சைட்லையும் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. ஆக்சுவலாக இது எடுத்துகிட்டு வந்த பிரச்சனை எதுக்காக, எதுக்காக எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்றது, டெரிவேட்டிவ் மார்க்கெட்டில் இருக்கிற ப்ரைஸும் ஸ்பாட் மார்க்கெட்டில் இருக்கிற ப்ரைஸையும் மேட்ச் பண்ணணும், ப்ரைஸ் டிஸ்கவரி எடுத்துகிட்டு வரணும். ஆனால் இப்போ நடந்துட்டு இருக்கிறது அதை விட ஒரு பெரிய பிரச்சனை. இதை செபி எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகிறாங்க, இன்வெஸ்டரோட இந்த பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னியோட மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். சென்னை ட்ரேடிங் அகாடமி என்னோட ட்ரைனிங் செஷன் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் முடிகிற வரைக்குமே வந்து கொஞ்சம் ரொம்ப வீக்னஸாக டாமினேட் பண்ணிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட 2.15 2.20க்கு என்ன ஆச்சுன்னா, மார்க்கெட் 24,150 கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. சடனாக ஒரு ஸ்பைக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே கண்டினியூஸ் ஒரு அப்சைட் மொமெண்டம். ஸோ மார்க்கெட் லாஸ்ட் ஒரு மணி நேரத்தில் ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 100 பாயிண்ட்ஸு. ஆனால் அது வந்து பேங்க் நிஃப்டியில் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அதே 2.20 2.15க்கு 57,350 கிட்ட இருந்த பேங்க் நிஃப்டி அங்கேயும் பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட் கிட்ட தான் வாலட்டிலிட்டி இருந்தது. பட் ஆனால் இந்த கேஷ் க்ளோசிங்கே அதை தாண்டி பெரிய அளவுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதாவது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு மணி நேரத்தில் நடந்த மூவ்மெண்ட் 100 பாயிண்ட் அப்ராக்சிமேட்டாக நிஃப்டியில். ஆனால் இந்த கேஷில் மட்டும் 74 பாயிண்ட் அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு க்ளோசிங் ப்ரொசீஜர் தேவையா அப்படின்றதான் இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனையாகவே நம்ம இங்கே பார்க்க முடியுது. ஸோ நிஃப்டி இன்னைக்கு எப்படி க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னா 115 பாயிண்ட் பாசிட்டிவாக 0.5% கிட்ட முடிஞ்சிருக்கு. ஆனால் இது லைவ் மார்க்கெட்டில் நடந்திருந்தால் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம், ட்ரேட் பண்ணியிருக்கலாம், ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். இது கேஷ்லேயே கிட்டத்தட்ட 70 பாயிண்ட் கிட்ட இன்க்ரீஸ் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. இது வந்து இன்வெஸ்டர் இல்லை ட்ரேடர் மிஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு செபியோட இந்த கேஷ் க்ளோசிங் ஆப்ஷன் செஷன் மூலமா எடுத்துகிட்டு வந்திருக்கிறது. ஸோ இப்போது இன்னைக்கு பேங்க் நிஃப்டி இன்னைக்கு கொஞ்சம் வீக்காக இருந்தது. ரொம்ப முக்கியமானது பேங்கிங் செக்டாருக்கான, ஐடி செக்டாருக்கான ப்ரோக்கரேஜோட அப்டேட் ஒரு ரீசனாக கடந்த ஒரு 2-3 ட்ரேடிங் செஷனாக நம்ம பார்த்துட்ருக்குறோம். மிட்கேப் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இல்லை நிஃப்டி 50யை பொறுத்த வரைக்கும் 16 ஸ்டாக் நெகட்டிவ், 34 ஸ்டாக் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டாப் கெய்னரில் அதானி என்டர்பிரைசஸ் 3.7% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மேக்ஸ் ஹெல்த்கேர், அப்போலோ ஹாஸ்பிட்டல், இண்டிகோ இந்த 3 ஸ்டாக்கு 2% மேலே இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெகட்டிவ் சைடில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் HDFC லைஃப் 1%, சிப்லா, ONGC, கோல் இந்தியா எனர்ஜி ஸ்டாக்ஸில் இன்னைக்கு வீக்னஸ் நிஃப்டி 50யில் பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் HDFC AMC 3% டாப் கெய்னராக முடிஞ்சிருக்கு. டிஃபென்ஸில் காலையில் ரொம்ப வீக்காக இருந்த மசகான் டாக் செகண்ட் ஹாஃபில் ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக், நியர்லி 3% பாசிட்டிவ். அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் மோர் தென் 2%. ஃபார்மால டிவிஸ் லேப் நியர்லி 3%. VBL ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்த இந்த ஸ்டாக் இன்னைக்கு ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு மார்க்கெட்டில். டாப் லூசர் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 50யில் இந்துஸ்தான் ஜிங்க், மதர்சன், DLF இந்த ஸ்டாக்ஸ்லாம் நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு 1 to 2%. மிட் கேப்பில் 65 ஸ்டாக் பாசிட்டிவ், 35 ஸ்டாக் நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. வோடஃபோன் ஐடியா முதல் முறையாக 15 ரூபாவை கிராஸ் பண்ணியிருக்கு. கடந்த ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் 15 ரூபாவை கிராஸ் பண்ணி இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. இன்னைக்கு ஒரே நாளில் ₹1.12 இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 8% இன்னைக்கு ரைஸ் ஆகிருக்கு. பேடிஎம் பொறுத்த வரைக்கும் 1,700 ரூபாவை கிராஸ் ஆகிருக்கு.
ஸோ இது எதனால் என்ன ரீசன் அப்படின்றது நான் அடுத்து சொல்கிறேன். 6% பேடிஎம் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஐஆர்இடிஏ, லாரஸ் லேப், ஃபார்மாவில் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக். நான் காலையில் என்னோட டெலகிராம் குரூப்லேயே நான் ஷேர் பண்ணியிருந்தேன். பாரதி குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ் டவர் இன்னைக்கு நியர்லி 3%. ப்ரோக்கரேஜ் கம்பெனியில் 2 ப்ரோக்கரேஜ் ஸ்டாக் இன்னைக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக். ஒன்று க்ரோ, ஏஞ்சல் ஒன். க்ரோ நியர்லி 3%, ஏஞ்சல் ஒன் நியர்லி 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், மொபைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், கவர்மெண்ட்டோட அனௌன்ஸ்மெண்ட் ரீசெண்டாக தொடர்ந்து கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. டிக்சன் 3%. அதே போல் செயில் வந்து நம்ம கவனிக்கிறோம், ஏன்னா தொடர்ந்து இந்த ஸ்டாக்ஸில் ஆவரேஜ் வேல்யூமை தாண்டி தொடர்ந்து அதிகமாகிட்டு இருக்கு. கெமிக்கல் ஸ்டாக் யூபிஎல் மோர் தென் 2% இன்னைக்கு மிட் கேப்பில் ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் இருந்தது. நெகட்டிவ் சைடு வரும்போது ஃபெடரல் பேங்க், ஜனா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் அக்வயர் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸு. ஆக்சுவலாக இன்னைக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு ஃபெடரல் பேங்க்குக்கு. 3% இன்னைக்கு மிட் கேப்பில் டாப் லூசர். ஆயில் இந்தியா, பவர் இந்தியா, ஆர்விஎன்எல், எம்ஆர்எஃப் இந்த ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் 1% மிட் கேப்பில் இன்னைக்கு இறங்கியிருக்கு. ஹெல்த் கேர் இண்டெக்ஸும் ஃபார்மா இண்டெக்ஸ் தான் இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக். ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர். இன்னொரு பக்கம் டியூரபிள் இண்டெக்ஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கிற இண்டெக்ஸில் ஃபார்மா, ஹெல்த் கேர், ரியல்டி வந்து நியூட்ரலாக க்ளோஸ் ஆயிருக்கு. கன்சூமர் டியூரபிள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் இருந்தது. ஃபார்மாவில் லாரஸ் லேப், டிவிஸ் லேப், பயோகான் இந்த 3 ஸ்டாக் வந்து 2 to 4% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ஐடி செக்டரில் ஒரு கன்சால்டேஷன் தொடர்ந்து பாசிட்டிவாக ரீட்டைன் ஆகிட்டு இருக்கு, டேமேஜ் இல்லாமல் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஐடி செக்டரில் ஏதாவது ஒரு பவுன்ஸ் பேக் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணலாம். கன்சூமர் டியூரபிள்ஸில் டிக்சன், எல்ஜி, டைட்டன் இந்த 3 ஸ்டாக் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. இன்னைக்கு கன்சூமர் டியூரபிள்ஸ் ரைஸ் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. ஸ்மால் கேப் நியூட்ரலாக தான் முடிஞ்சிருக்கு. நார்மலாக ஸ்மால் கேப் நல்லா பர்ஃபார்ம் பண்ணோம், ஆனால் இன்னைக்கு ஸ்மால் கேப் நியூட்ரலாக தான் முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு மிட் கேப் தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ் பேசிஸில் பார்க்கும்போது செக்டாரில் எந்த செக்டாருமே வந்து பார்த்தீங்கன்னா 1%க்கு மேலே இல்லை, எக்ஸப்ட் ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் இண்டெக்ஸை தவிர்த்து. டியூரபிள் கன்சூமர் டியூரபிள்ஸ் பார்த்தீங்கன்னா நியர்லி 0.9% கிட்ட இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது. ஸோ இன்னைக்கு நியூஸ் இம்பாக்ட் இருந்த ஸ்டாக்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஆகஸ்ட் சீரீஸ் எப்படி முடிஞ்சிருக்கு? கேஷோட ஃப்ரேம் ஒர்க் வந்து ஃபஸ்ட்டு மந்த்லி க்ளோசிங். ஆகஸ்ட் சீரீஸில் நிஃப்டி 1.5% பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. குளோபல் அன்சர்டனிட்டிஸ் இருந்தது. இண்டெக்ஸ் 2 வாரமாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதிலிருந்து ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங். எஃப்ஐஎஸோட பொசிஷனிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிக்னல் இந்த மாதம், ஏன்னா பையராக டேர்ன் ஆகிருந்தது ஒரு ரீசனாக பார்க்கலாம். க்ரூட் ஆயில் வந்து தொடர்ந்து கண்டினியூஸாக ரைஸ் ஆகிட்டு இருந்தது. இன்னைக்கு மார்க்கெட் ரெக்கவர் ஆனதுக்கு ஒரு காரணம் க்ரூட் ஆயில் இந்த கண்டினியூஸ் ரேலியிலிருந்து இன்னைக்கு ஒரு ஃபால் கிட்டத்தட்ட 2 to 3% இறங்கினது. ஃபெடரல் அண்ட் ஜனா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கோட இம்பேக்ட், அதாவது ஃபெடரல் பேங்க் ஜனா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் வாங்குறதுக்கான ஒரு நியூஸ் மீடியாவில் வந்துட்டு இருக்கு. பட் இன்னும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் வரல. பட் இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பேங்க் இறங்குறதுக்கு இது ஒரு காரணமாக இருந்தது. 600 கோடி ரூபாய் டிஸ்பியூட்டு ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜிக்கு. இன்னைக்கு மார்க்கெட் ஹவர்ஸில் சுப்ரீம் கோர்ட் ஹியரிங் வந்து 10ஆம் தேதிக்கு வந்து செப்டம்பர் 10ஆம் தேதி போஸ்ட்போன் பண்ணியிருக்கிறாங்க. இது இன்னைக்கு க்ளோசிங் ஹவர்ஸில் ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி ஒரு பவுன்ஸ் பேக் இருந்தது. பேடிஎம் 1700 கிராஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 5 வருஷத்தில் முதல் முறையாக 1700 டச் பண்ணியிருக்கு. இல்லை 400 to 500 இருக்கும்போது ஆகாஷ் பன்சாலின்றோட நேமு ஜூன் 2024 ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் இருந்தது. அதிலிருந்து ஒரு சென்டிமெண்ட்டாக என்னன்னு தெரியல, இந்த ஸ்டாக் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அங்கேருந்து 4 மடங்கு ரைஸ் ஆகிருக்கு. ஸ்டில் அவர் அக்கௌண்ட் இந்த ஸ்டாக் ஹோல்ட் பண்ணியிருக்கிறதா ஒரு நியூஸு வந்திருக்கு. வோடஃபோன் ஐடியாவில் ஏன் இந்த ரேலி அப்படின்னா 2024 செப்டம்பர் கரெக்டாக 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஹையஸ்ட் லெவல் கிட்டத்தட்ட 2.5 மடங்குக்கு மேலே இந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டெட் வந்து ஃபண்டிங், டெட்டை குறைக்கிறதுக்கான ஸ்டெப் கம்பெனி எடுத்திருக்கிறது. ப்ரொமோட்டரோட இன்ஃபியூஷன், டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது, ஜியோ ஐபிஓட வேல்யூவேஷன், இது எல்லாமே ஒரு ரீசனாக வோடஃபோன் ஐடியா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. இந்துஸ்தான் காப்பரோட ஓஎஃப் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய அளவுக்கு டேமேஜ் பண்ணியிருக்கு. கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6% கிட்ட இந்துஸ்தான் காப்பரில் வச்சிருக்கிற ஸ்டாக்கை செல் பண்ண போகிறதா ஒரு நியூஸ் வந்தது. பட் இதில் ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் ஆகிருக்கிறதுக்கான ஒரு நியூஸும் கொடுத்துருக்குறாங்க. இந்துஸ்தான் காப்பர் நாளைக்கு நம்ம கவனிக்கலாம். பட் இந்துஸ்தான் சிங்கில் வந்து எந்த ஓஎஃப்எஸும் இல்லை அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸில் ஒரு நியூ டெவலப்மெண்ட் தொடர்ந்து டிஆர்டிஓ டெவலப்டு மிசைலில் வந்து
இந்த டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறதுக்கான அப்ரூவல். இதில் பிஇஎல், அப்போலோ மைக்ரோ, சோலார் இண்டஸ்ட்ரீஸ், அதானி டிஃபென்ஸு இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து பாசிட்டிவ். ஆனால் இதில் இன்னொரு பக்கம் பிடிஎல் வந்து இது ஒரு நெகட்டிவ் இம்பேக்டாக பார்க்கலாம். ஜெஃப்ரீஸோட வியூ என்பிஎஃப்சி கம்பெனிஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் அப்கிரேட் கொடுத்துருக்குறாங்க. ஐடி ஸ்டாக்ஸு தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரு நியூட்ரல் டு பாசிட்டிவ் ரேஞ்சில் முடிச்சிருக்கு. ஃபார்மா ஸ்டாக்ஸு டேக் ஆஃப் ஆகிருக்கு. வரப்போகிற அடுத்த செஷன்லேயே நம்ம ஃபார்மா வாட்ச் பண்ணலாம். மேபி என்னென்ன ஸ்டாக் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நியூஸ் இருந்த ஸ்டாக்ஸில் நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். ஐஏஎஃப்எல் ஃபினான்ஸு 963 crore டிமாண்ட் நோட்டீஸ் டேக்ஸ்லேருந்து டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிசீவ் பண்ணியிருக்கிறது நெகட்டிவ். வேதாந்தா ப்ரொமோட்டர்ஸ் வந்து பிளட்ஜ் பண்ணியிருக்கிற ஷேர்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்கிறதுக்கான ஒரு நியூஸு. மேக்ஸ் ஃபினான்ஷியல், நெட்வெப் டெக்னாலஜி QIPயில் லான்ச் பண்ணியிருந்தது ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட். PVR ஐநாக்ஸ் பைபேக்கான கன்சிடர் பண்ணுறதுக்கான ஒரு மேனேஜ்மெண்ட் மீட்டிங். பட் அன்றைக்கி ஓப்பனிங்கில் நல்லா பாசிட்டிவாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் சர்வே ஆகலை. ஆக்மி சோலார் நியூ ஆர்டர், அதே போல் டாடா கம்யூனிகேஷன்ஸ், டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிளோட பார்ட்னர்ஷிப் டீல், பூர்வாங்கரா பெங்களூரில் நியூ ப்ராஜெக்ட், சீகிள் ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஹவர்ஸில் வந்த நியூஸ் இம்பாக்ட் இருக்கக்கூடிய ஸ்டாக்கு. CLSAவோட வியூவில் சிமெண்ட் செக்டாருக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. அல்ட்ராடெக் சிமெண்ட்டும் ஸ்ரீ சிமெண்ட்டும் வந்து அவங்களோட ப்ரிஃபர்ட் நேம்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நாளைக்கு மார்க்கெட்டில் இம்பார்ட்டன்ட் ட்ரிகர்லாம் என்னென்ன? நாளைக்கு வாலட்டிலிட்டி அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதில் வாலட்டிலிட்டி வந்து மேபி இன்னைக்கு நடந்த இந்த கேஷ் க்ளோசிங் மேபி இது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. இன்னைக்கு கேபினட் மீட்டிங்கோட அவுட்கம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. IPO ஆக்டிவிட்டீஸ் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. லாக்இன் எக்ஸ்பெரி இன்னைக்கு வருது. இதில் இன்னொரு முக்கியமானது என்னென்னா, அமெரிக்காவோட நியூ ஹோம் சேல்ஸ் டேட்டா வருது. நாளைக்கு ரியல்டி ஸ்டாக்ஸ் நம்ம கவனிக்கலாம். கோல்டோட ரேலி, கோல்டு சில்வரோட ரேலி நாளைக்கும் தொடருமா? மேபி இன்னைக்கு US மார்க்கெட்டில் எப்படி இருக்குன்றதை பொறுத்து நாளையோட மார்க்கெட்டில் நம்ம கவனிக்கலாம். ஸோ ஓவரால் இந்த 24,000 மறுபடியும் நிஃப்டி தக்க வச்சிருக்கு. உடையில க்ளோசிங் பேசிஸில் 24,000க்கு கீழே நிஃப்டி முடிஞ்சால் மட்டுமே இந்த ப்ரெஷர், செல்லிங் சைடில் ப்ரெஷர் அதிகமாக சான்சஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு சென்னை ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனல், அதே போல் டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.